மகிமையின் வாசல் சபை வழங்கும் மகிமையின் நேரம். தேவ வசனத்தின் ஆவிக்குரிய கருத்தாளமிக்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்குள் வளருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். இச்செய்தியினை உங்களுக்கு வழங்குபவர் மகிமையின் வாசல் சபையினுடைய போதகர் பாஸ்டர் சங்கர் அவர்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய செய்தி பாதாளம். இந்த பாதாளத்தை குறித்து சில செய்திகளை நாம் படிக்கணும். இந்த செய்தியை நீங்கள் கேட்டீங்களா? ஆத்தும ஆதாயத்தில் நீங்கள் உரம் கொள்ளுவீர்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சீமோன் பேதுரு பிரதித்திரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். கேட்கிறார் இயேசு, என்னை யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்? அவன் சொல்றான், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய. உங்களை மணிச்சு அமைதியாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ரெவலேஷன் கிடைச்சா அமைதியாக சொல்லியிருக்க மாட்டான். அவன் சத்தமாக சொல்லுவான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. தேவனிடத்திலிருந்து நீங்கள் ரெவலேஷன் உங்கள் ஸ்பிரிட்டில் பெற்றீங்கன்னா அமைதியாக இருக்க முடியாது. அப்படி சொன்னால் அதுக்கப்புறம் இயேசு சொல்கிறாரு, இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு. பரலோகத்தை பற்றி பேசுகிறார். பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். எதை? இயேசு மெய்யான தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறது, பரலோகம் உங்களுக்கு அதை வெளிக்காட்டி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்து சொல்ல பாருங்க, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல், இந்த கல்லில்னா கிறிஸ்துவ சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இங்க சொல்ல பாருங்க, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. நான் சொன்ன பாருங்க, இயேசு பரலோகத்துக்கு வழியா இருக்காரு. இயேசுவே நானே வழின்னு சொன்னார். இயேசு வழியா நீங்க போய்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்க சிலுவையை சுமந்து தேவன் உங்களுக்கு நியமித்திருக்கிற உயட்டத்தில் நீங்கள் பொறுமையோடு அவர் இயேசுவின் வழிகளிலே போனீர்களானால் பரலோகத்துக்குள் இருக்கிற அந்த பரலோக வாசலை அடைவீர்கள். அந்த பரலோக வாசல் பேர் என்னது? நான் சொல்கிறேன், சின்ன பிள்ளைகள் தான் ஊழியம் பண்ணுறேன். உண்மை தான் சொல்கிறேங்க. போகிற இடங்கள்லாம் கேளுங்க. சின்ன பிள்ளை 5வது 6வது படித்தா உடனே உங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறேன். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு அவங்க சொல்லிக் கொடுக்கலாம் போல தெரியுது. உடனே அவங்க சந்தோஷமாக கேட்குறாங்க, பதிலுன்னு சொல்கிறாங்க. பரலோகத்தில் என்ன வாசல் இருக்குது? ஆமாம், கர்த்தரின் வாசல் வழியாக நுழைஞ்சு நீதிமான்கள் வாசல் வழியாக நுழைஞ்சு பரலோகம் போயிடுவீங்க. முன்னாடி உட்காந்துருக்க எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட குட்டி பிள்ளைய பரலோகம் போயிடுவாங்க. நீங்கள் போவீங்களான்னு எனக்கு தெரியல. சரி, கர்த்தரின் வாசல். அப்போ இங்க என்ன போட்டிருக்கு பாருங்க, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. இப்போ பாதாளம் பைபிளில் பார்த்தீங்கன்னா பாதாளம், நரகம் அப்படின்னு தமிழ் மாறி மாறி போட்டிருக்குது. கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில், கிங் ஜேம்ஸ் வெர்ஷனுடைய இன்னொரு மொழிபெயர்ப்பு, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நரகம்ன்ற பேர் போடப்பட்டிருக்குது. ஒவ்வொரு இடத்திலும் சரியான மொழிபெயர்ப்பை அவர்கள் அங்கு செய்திருக்கிறார்கள். கிங் ஜேம்ஸ் மொழிபெயர்ப்பு அல்லது நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ஸ். கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் நிறையா இருக்குது, அதில் நீங்கள் படிக்கலாம். ரைட், இங்கே போட்டு பாருங்கள், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. பாருங்கள், பாதாளத்துக்கு வாசல்கள் இருக்கிறது. எத்தனை வாசல்கள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இயேசு சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்பாக பாதாளத்திற்கு 5 வாசல்கள் இருந்தது. இயேசு சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு பாதாளத்திற்கு 4 வாசல்கள் இருக்கிறது. உயிர்த்தெழுந்த பின்பு பாதாளம் என்று சொன்னால், சொல்றேன் பாருங்க, பாதாளம்னா என்ன அப்படின்னு கேட்குறேன். பூமியின் தாழ்விடங்களில் உள்ள ஆவிக்குரிய சிறையிருப்பு. சிறை, பூமிக்கு கீழே உள்ள ஆவிக்குரிய சிறைக்கு பேர் தான் பாதாளம். அதற்கு 5 வாசல்கள் இருக்கிறது. அப்போ
இயேசு சிலுவையில் மரித்து இரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு முடிவு பரியந்தம் தங்கள் விசுவாசத்தை காத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு பாதாளத்தில் இருக்கிற அந்த 4 வாசல்களும் மேற்கொள்வது இல்லை. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், மகிமையின் வாசல் சபையை பாதாளத்தில் இருக்கிற 4 வாசல்களும் மேற்கொள்வதில்லை. நான் சொல்கிறேன், என்னையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. உங்களை ஆமென். அல்லேலூயா. அப்போ சிலுவைக்கு முன்பாக 5 வாசல்கள் பூமியின் தாழ்விடங்களிலே இருந்தது. இந்த செய்தியை கேட்கறதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மெய்யாக ரட்சிக்கப்பட்டிருப்பீர்களானால், ரட்சிப்பின் நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்குமானால், இயேசுவின் வழிகளில் நடப்பீர்களானால், பாதாளத்தின் வாசல்களும் மரணமும் உங்கள் மேல் வேலை செய்வது இல்லை. அல்லேலூயா. சரி, அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்பாக இந்த பூமியின் தாழ்விடங்களிலே மனிதன் உண்டாக்கப்படும் முன்பாக, மனிதன் சிருஷ்டிக்கப்படுற முன்பாக 2 பாதாளத்தின் வாசல்கள் தான் இருந்தது. பூமி கீழே மனிதன் உண்டாக்கப்படுற முன்பாக 3 வாசல் இருந்தது. அதில் அப்போ அப்படிப்பட்ட இதில் தான் இருந்துச்சு. இயேசு சிலுவையில் மரிக்கிற முன்பாக மனுக்குலத்தைச் சேர்ந்த பரிசுத்தவான்கள், சாமுவேல் பரிசுத்தவான். சாமுவேல் யாரு? பரிசுத்தவான். தாவீது யாரு? பரிசுத்தவான். அப்புறம் பழைய ஏற்பாட்டில் சிலுவை வரைக்கும் யாரெல்லாம் தேவனுடைய வழிகளில் நடந்தார்களோ அவர்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள். அவர்கள் எல்லாம் எங்கே போனாங்கன்னு கேட்டிங்கன்னா, பூமியின் தாழ்விடங்களில் உள்ள அந்த ஆவிக்குரிய சிறைக்கு போனாங்க. சாமுவேலும் அந்த ஆவிக்குரிய சிறையில் தான் இருந்தான். அந்த இடத்துக்கு பேரு, பூமிக்கு கீழே இருந்த அந்த பாதாளத்தின் வாசலுக்கு பேரு பரதேசு. என்னது? பாரடைஸ். சிலுவைக்கு முன்பாக பாரடைஸ் பூமிக்கு இருந்துச்சு. அவர்கள், அந்த பரிசுத்தவான்கள் அதை விரும்பல. அந்த பாதாளத்தின் அந்த பாரடைஸ் என்கிற பிசாசின் கட்டுகளுக்குள் இருந்த அந்த சிறை வளாகத்தில் இருக்க அவங்களுக்கு விரும்பல. ஆனால் இயேசு அவர்களுக்காக விடுதலையின் திட்டத்தை, ரட்சிப்பின் திட்டத்தை சிலுவையில் செய்து முடிக்காதபடினாலே எந்த ஒரு பரிசுத்தவான் மரித்தாலும் அவன் பூமியின் தாழ்விடங்களில் இருக்கிற பரதேசு வாசல் வழியாக பரதேசுக்குள் போவார்கள். அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் பிசாசு தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தி கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க, பிசாசு என்ன செஞ்சான்? ஒரு அதிகாரத்தை செலுத்தி கொண்டிருந்தான். இந்த பூமியின் கீழ் இருந்த பரதேசை பார்க்க போகிறோம். போன பரலோகத்தில் பார்த்தோம். போன செய்தியில் பரதேசு 3ஆம் வானத்தில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கறது சிலுவைக்கு முன்பாக பூமியின் கீழே இருந்த பரதேசை பற்றி பார்க்க போகிறோம். அது ஒரு ஆவிக்குரிய சிறை. அந்த பரதேசு பிசாசுகளுடைய கீழே இருந்தது, பிசாசுடைய அதிகாரத்தில் இருந்தது இயேசு சிலுவையிலே மரிக்கிறதுக்கு முன்பாக. அப்போ இந்த சிறையில் அந்த பரதேசில் யார் இருந்தா கேட்டீங்கன்னா சாமுவேல் இருந்தான். யார் இருந்தா? சாமுவேலே அங்கே போயிட்டான். கவனிங்க, தாவீது அங்கே தான் இருந்தான். ஆனால் தாவீது சாமுவேல்கிட்ட போய் கேட்டிங்கன்னா, இயேசு சிலுவையில் மரிக்கணும்பாக, என்னப்பா இங்கே இருக்கீங்களா? இயேசு சீக்கிரம் சிலுவையில் மரிக்கட்டும், நாங்கள் எல்லாம் விடுதலையாக என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் பரலோகத்திற்கு போகிறதற்காக ஆயத்தமாக இருக்கிறோம் என்று இயேசுவின் வருகைக்காக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். முழு உணர்வோடு இருந்தார்கள். நல்ல உணர்வோடு இருந்தாங்க. மாமிசத்தில் எப்படி உணர்வு இருந்ததோ அதே உணர்வோடு பூமியின் தாழ்விடங்களில் அவர்கள் இருந்தார்கள். இப்போது இதை பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம் பாருங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துக்கு போவோம். இந்த பகுதி கொஞ்சம் ஒரு குழப்பமுள்ள பகுதி என்று மக்களால் தீர்மானிக்கப்படுகிறது. நான் சொல்கிறேன், இன்றைக்கு அந்த குழப்பத்திலிருந்து ஆவியார் நம்மை விடுவிப்பார். அல்லேலூயா. இந்த பகுதியை வாசிக்கும் போது மக்களுக்கு நிறைய குழப்பம் இருக்குது. என்ன இதுன்னு நான் சொல்ல 1 சாமுவேல் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இப்போ சவுல் ராஜா இருக்கார் இல்லையா? சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ண சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி.
சவுல் தேவனிடத்தில் விசாரிக்கிறார். தேவன் சவுலுக்கு உத்தரவு வரவில்லை. சொப்பனத்தினாலோ ஊரிம் தும்மிம் என்கிற கற்கள் மூலமாகவோ தீர்க்க தரிசிகள் மூலமாகவோ சவுலிடத்தில் தேவனுடைய வார்த்தை வெளிப்படவில்லை. அப்படி வெளிப்படாத பொழுது சவுல் என்ன செய்கிறார் என்று சொன்னால், வாசிக்கலாம் 21 சாமுவேல் 28:9. அதற்கு தன்னுடைய வேலை காலத்தை சொல்றான் சவுல், எனக்கு கர்த்தர் உத்தரவு வரல, ஆகினாலே குறி சொல்லுகிற நபர்களை தேடுங்கள் என்று சொல்லுகிறார். குறி சொல்றாங்க இல்லையா, குறி சொல்ற நபர் தேடலாம். அப்போ இந்த குறி சொல்லுகிறவர்கள் அங்கே ஒன்று சாமுவேல் புஸ்தகம் 1 சாமுவேல் 28:9. அதற்கு அந்த ஸ்திரீ, சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகளையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே என்றான். பாருங்க, இந்த வசனத்தை நான் எப்படி சொல்ல பாருங்க. குறி சொல்லுகளோடு தொடர்புடைய அசுத்த ஆவிகளை கொண்டு அவர்கள் என்ன செய்வார்கள், குறி சொல்லுவாங்க. இந்த அசுத்த ஆவிகள் எங்கே இருக்கும், பாதாளத்துக்கு கீழே இருக்கும். அப்போ சொல்ல பாருங்க, அதற்கு அந்த ஸ்திரீ, சவுல் அஞ்சனம் பார்க்கலையும் குறி சொல்லுகளையும் தேசத்தில் நிர்மூலமாக்கி செய்தியை நீ அறிவில்லையா, என்னை கொன்று போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றான். அப்போது சவுல், இந்த காரியத்தை உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டான். அப்போது இந்த ஸ்பிரிட்டுக்கு பேர் ஃபெமிலியர் ஸ்பிரிட், அதாவது மனிதனோடு பழகக்கூடிய ஒரு ஆவி. இது என்ன செய்யணும், மனிதனுக்கு நன்மையை போல சில காரியங்களை செய்து முடிவு மரணத்தில் போய் முடிச்சிடும். அப்படிப்பட்ட ஃபெமிலியர் ஸ்பிரிட் இதை வச்சு என்ன செய்கிறாங்க, குறி சொல்கிறாங்க. அதனால தான் தேவனை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் அஞ்சனம் பார்க்கறது, நாள் பார்க்கறது, குறி ஏற்கிறது, ஜோசியம் பார்க்கறது, கிழக்கு மேற்கு பார்க்கறது, அந்த மாதிரி காரியங்களில் ஈடுபடக்கூடாது. அவைகள் எல்லாம் அசுத்த ஆவிகளோடு தொடர்புடையவைகள் சொல்கிறா பாருங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ, உமக்கு நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றதற்கு அவன் சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றான். ஒரு குறிகார பெண்ணிடத்தில் போய் மரித்து போன சாமுவேலை எழும்பி வர பண்ண, மறிச்சுட்டு அவன் நடக்க மாட்டாங்க சாமுவேலை. அடுத்த வருஷம் பாருங்க, அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாக இந்த அம்மா என்ன செஞ்சிச்சு, இந்த ஃபெமிலியர் ஸ்பிரிட்டோட கான்டாக்ட் ஆக்சஸ், ஃபெமிலியர் ஸ்பிரிட்டு அதுக்கு செய்ய வேண்டியது ஃபெமிலியர் ஸ்பிரிட், அதாவது அதோடைய அந்த ஸ்திரீயோடு பழக்க முடிய அந்த அசுத்தாவிகள் இந்த ஸ்திரீக்கு உதவி பண்ணுது. என்ன கேட்டால், சாமுவேலை எழுப்பி கொண்டாங்கன்றது. சாமுவேல் எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, மரித்து பூமியின் தாழ்விடங்களில் இருக்கிற அந்த பரதேசில் இருக்கார். அந்த சாமுவேலை மேலே இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தாது அப்படின்னாலே சாமுவேல் மேலும் அசுத்தாவிகள் அதிகாரம் எடுத்து கொண்டிருந்தது. அதனால் பாருங்கள், அடுத்த வருஷம் பாருங்க, ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் கேட்டீங்களா பாருங்க, தேவர்கள் தான் டீமன்ஸ், காடிஸ். அதாவது நமக்கு ஒரே கர்த்தர் தான் இருக்காரு. நமக்கு என்ன இருக்காரு, ஒரே கர்த்தர். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமத்தில் வானோர் புதலத்தோர் பூமியின் கீழாவுடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும். அப்படிதான் வசனம் சொல்லு. இப்போ என்ன செய்றாங்க, தேவர்கள் எல்லாம் டீமன்ஸ் என்ன செய்து பாருங்களா, சேர்ந்து வாசிக்கலாம். டீமன்ஸ், அந்த ஸ்திரீகள், பிசாசுகள். சத்தம் வாசிங்க, 13ஆம் வசனம். ராஜா எல்லாம் சேர்ந்து வாசி. ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் எங்கேருந்து பாருங்க, பாதாளம் எங்கே இருக்குன்னா பூமிக்குள்ளே தான் இருக்குது. ஸ்பிரிட்ஸ், அது ஒரு ஆவிக்குரிய சிறை. பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னேன். உடனே அவனுடைய ரூபம் என்ன என்று கேட்டான் என்று அவனை கேட்டான். அதற்கு அவன், சால்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனிதனை எழும்பி வருகிறான் என்றான். அதனாலே சவுல் அவன் சாமுவேல் அறிந்து கொண்டான். தரை மட்டும் முகங்குனிந்து வணங்கினான். சாமுவேல் சவுலை பார்த்து, நீ என்னை எழும்பி வர பண்ணினது என்ன என்றான். அப்போ பூமியின் தாழ்விடங்களில் இருந்த அந்த சவுல் மேலே, பரதேசில் இருந்த அந்த சவுல் மேலே அதிகாரமுடைய அந்த அசுத்தாவிகள் பூமியின் கீழே இருந்து மேலே வர பண்ணிடுச்சு. இப்போ லிட்டரலாகவே சவுல் சாமுவேலை காண்கிறான்.
பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் மரித்தவுடனே மரணத்தின் கூர் முறிக்கப்படாதபடினாலே, பாதாளத்தில் வெற்றியை இயேசு எடுக்காதபடினாலே, இந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் மரிக்கும் போதும் அவர்கள் பூமியின் தாழ்விடங்கள் ஆகிய பரதேசுக்கு போவார்கள். ஆனால் அங்கே அக்கினி இல்லை. அங்கே என்ன செய்யல, தேவனுடைய ஒரு பிளேஸ். இந்த பிசாசுகள் அதன் மேலே அதிகாரம் இருந்துச்சு. அதனால் பாருங்கள், இன்னைக்கு நீங்கள் போய் செத்தவர்கிட்ட குறி கேட்கலாம். செத்தவருடைய குறி கேட்க போகிறாங்க பாருங்கள். எங்கள் அம்மா வந்து பேசுனது, அப்பா உண்மைதான், பிசாசுகள் கூப்பிட்டு வரும், ஏன்னா அது கீழே தானே இருக்குது. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற எலியாவை நீங்கள் கூப்பிட்டா வரமாட்டார், தேவனா அனுப்பலாம் பார்க்கலாம். அதெல்லாம் சொல்லுவாங்க, செத்தவரிடத்தில் குறிய கூடாதுன்னு வசனம் சொல்லுது. என்ன செய்யக்கூடாது பாருங்க. அப்பா வந்துட்டார், வருவாங்க, அப்பா அம்மா வருவாங்க, செத்து கிறிஸ்துக்குள்ளே மறிக்கலன்னு செய்யலாம். பிசாசுகள் கொண்டு வரும், அதற்கு அதிகாரம் இருக்கிறது. அவைகள் கொண்டு வந்து இந்த டீமன்ஸில் ரொம்ப பிக் டீமன்ஸில் பெரிய பெரிய அசுத்தாவிகள்லாம் இருக்குது. ஓகே, அவைகள் கொண்டு வந்து என்ன செய்யுது, இவனை சாமியில் வெளியே விடுது. அப்போ சாமியில் என்ன, சாமியில் உன்னை பிசாசு கூட்டுனா, என்னைக்கு இயேசு வருவாரோ, இரத்தத்தை சிந்துவாரோ, அவர் சிலுவையை விட்டு இறங்கி கல்லண்ட சொன்னால், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இப்போ அந்த நாளுக்காக காத்திருக்கேன். அவர் வரும் பொழுது நாங்கள் அவரிட பிசாசின் பிடியிலிருந்து விடுபட்டு நாங்கள் தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழாக போன்று காத்திருந்தாங்க. அதெல்லாம் எப்படி சொல்லுது, நம்மை அல்லாமல் அவர்கள் பூர்ணராகாதபடி இயேசு என்கிற நன்மையான ஒன்றை நமக்காக வைத்தார். அப்போ சிலுவை, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த ஃபெமிலியர் ஸ்பிரிட்ஸ், இந்த ஆவிகள் இந்த பூமியில் தான் வேலை செய்யுது. அதனால் உங்களுடைய எதிர்காலங்களை யார்கிட்ட விசாரிக்கணும்னு சொன்னால், தேவனுடைய வார்த்தையில் விசாரிக்க வேண்டும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசாரிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ சொல்ல பாருங்கள், எலும்பி வர பூமியின் கீழிருந்து எலும்பி வர பண்ணிடுது. அப்போ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரதேசு 5 வாசல் சொன்ன, முதல் வாசல் பரதேசு சிலுவைக்கு முன்னால் பூமி கீழே இருந்துச்சு. இப்போது சிலுவைக்கு பின்பாக அந்த பரதேசு என்கிற வாசல் 3ஆம் வானத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்னாங்க, இந்த அவனு சொல்கிறேன். அப்போ சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணினதென, என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், பெலிஸ்தீர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவனும் என்னை என்ன செஞ்சாரு, தேவன் கைவிட்டாரு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் சொல்லுவீங்களா தேவன் கைவிட்டார்னு? தேவன், அப்போ அவன் எங்கே போவான், அவன் எங்கே போகணும், தேவன் கைவிட்டா பாதாளத்துக்கு போகணும், பரலோகம் போகணுமா? தேவன் கைவிட்ட பிறகு எல்லாருக்கும் நினைப்பிருப்பு நம்ம பரலோகம் போயிடுவோம். வசந்த தேவன் என்னை கைவிட்டார், அவர் தீர்க்கதரிசினாலாவது சொப்பனங்களினாவது எனக்கு மறு உத்தரவு அருளவில்லை, ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படி உம்மை அழைத்தேன்டான். 16. அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவாக இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன், கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியை செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகி தாவீது கொடுத்து விட்டார். நல்லா கவனிங்க, அப்படி சொன்ன தீர்க்க சொல்கிறான் மறுபடியும், நீ கர்த்தருடைய சொற்கேளாமலும் அமிலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபக்கு அக்கிரமை நிர்மூலமாக்கப்பட முடியாது. கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாய் செய்தார், கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பெலிஸ்தர் கையிலும் ஒப்பு கொடுப்பார், நாளைக்கு நீயும் உன் குமாரும் என்னோடு இருப்பீர்கள். பிரபு சொன்னான், நாளைக்கு நீ செத்து போவ, செத்துட்டு ஏன் கூட இருப்பான். இவன் தேவனால் கைவிடப்பட்டவனையே இப்படி ஏன் பாய் பரதேசில் சாமுவேலோடு இருப்பான். ஒரே குழப்பமாக இருக்குது. ஓகே, இந்த குழப்பத்தோடு பரதேசி வந்து நிற்பாட்டி கொள்ளப்படுகிறது, இவன் கைவிடப்பட்டான். அப்போ பைபிள் நம்ம தெளிவாக இருக்குது, நம்ம புரியலை. அப்போது நீ என்னோடு கூட இருப்பாய்னு சவுல் சொல்லும் பொழுது என்ன சொல்ல பாருங்க, நீ பாதாளத்துக்கு வருவ, ஆனால் நீ பாதாளத்துக்கு போகிற வாசல் வேற, நான் வந்திருக்க வாசல், நான் பாதாளத்தின் வாசலாய் ஒன்றால் பரதேசுக்குள்ளே வந்திருக்கேன். சவுலே, நீ பாதாளத்தின் வாசலாகிய ஒன்றின் மூலமாய் நரகத்துக்கு போகிறாய் என்று அவனுக்கு சொல்லுகிறான். நான் சொல்லி இந்த வசனத்தின்படி சவுல் எங்கே இருக்கான்னு கேட்டால், தேவனால் கைவிடப்பட்ட சவுல் பாதாளத்தின் வாசல்களில் மட்டுண்டாய் இருக்கிற நரக வாசல் வழியாக உள்ளே போகிறார்கள். ஆமென், அல்லேலூயா. மனிதர்களுக்காக நியமிக்கப்பட்டது பூமியின் தாழ்விடங்களில் 2 வாசல் தான். ஒன்று பரதேசின் வாசல், இன்னொன்று நரக வாசல். சரிங்களா? அப்போ கர்த்தர் சிலுவையில் மரித்த பிறகு இந்த பரதேசியை என்ன செஞ்சிட்டாரு, அந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்போது சவுல், நீங்கள் நினச்சக்கூடாது சவுல் என்னெல்லாம் கர்த்தர் கைவிட்டு போயிட்டான் போல, கிடையாது. அந்த பாதாளத்தின் வாசல்கள் மட்டுண்டாக இருக்கிற நரக வாசல் வழியாக நரகத்துக்கு போயிட்டான். சாமுவேல் திரும்ப என்ன செஞ்சான்னா பரதேசு வாசல் வழியாக பரதேசுக்கு போயிட்டாரு. பரதேசில் தேவனுடைய அக்கினி கிடையாது.
ஆனால் பிசாசுடைய அதிகாரம் மாத்திரம் இருந்தது. அப்போ வசனம் சொல்லி பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 23:43. இப்போ இயேசு சிலுவையில் மரிக்க போகிறார். இயேசுடைய சிலுவை தான் நம்முடைய விடுதலைக்காக தேவகுமாரனாகி இயேசு செய்த மகா பெரிய கிருபாதார பலி. அல்லேலூயா. பாருங்க, சத்தியங்களை நீங்கள் அறியணும். சத்திய அனுபவம் இன்னைக்கு சத்தியம் கேட்டணும் விட்டுட்டு போயிடாங்க. இது உங்கள் கத்தர் வருகை புரிந்தும் இந்த சத்தியங்கள் உங்களுக்குள் நிலைத்திருப்பதாக. லூக்காவின் சுவிசேஷம் போவோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு. பரதேசி எங்கே இருந்துச்சு? சிலுவையில் இயேசு மரிக்கும் போது பூமிக்கு. சிலுவையில் இயேசு மரிக்கும் போது பூமிக்கு இருந்துச்சு. உடனே இயேசு என்ன செஞ்சார் பாருங்களா? இயேசு சிலுவையில் மரித்து சொல்கிறார், இன்னைக்கு நீ என்னோடு கூட பரதேசி. எபேசியர்கள் நிருபம் போவோம். எபேசியர் நிருபம், எபேசியம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? அவன்கிட்ட சொல்லிட்டாரு, இன்றைக்கு நீ என்ன பரதேசிப்பான்னு சொல்லுமா. ஆதலால் அவர் உன்னதத்திற்கேறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறதே. ஏறினார், உன்னதத்துக்கு ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்பே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? அந்த கல்வாரி சேவையில் இயேசு மரிக்கும் போது பூமியின் தாழ்விடங்களுக்குள்ளே நம்ம இறங்க போகிறோம். அந்த பூமியின் தாழ்விடங்களுக்குள்ள இயேசு பரதேசு என்கிற வாசல் வழியாக உள்ளே நுழைந்து அங்கே ஒரு பிரசங்கம் பண்ணார். அது என்ன பிரசங்கம்னா, நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க பிரசங்கம் தான். அல்லேலூயா. அவர் சொன்னார், பரிசுத்தவான்களே, உங்களுக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. பாவத்துக்கும் மரணத்துக்குமான பாதாளத்துக்கும் மரணத்தினுடைய திறவுகள் என்னிடத்தில் இருக்கிறது. உங்களுக்காக இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அப்படினாலே இனி உங்களை மரணம் ஆளுகை செய்வதில்லை. இனி நீங்கள் பூமியின் தாழ்விடங்களிலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் என் கூட வாங்கன்னு சொன்னோன்னே அவங்கெல்லாம் ஒரு புது பாட்டை பாடினாங்க. அவங்கெல்லாம் பாட்டு பாடினாங்க, கர்த்தரை துதிச்சாங்க. அது என்ன பாட்டுன்னு தெரில, ஆனால் பாட்டு பாடினாங்க. அப்போ அவங்க பாட்டு பாடின பிறகு இவங்களெல்லாம் கர்த்தரை அழைச்சி கொண்டு எங்கே போனாலும் 3ஆம் வானத்துக்கு போனார். எடுக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 12:1. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி இல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளின தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துக்குள் ஒரு மனுஷன் அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்பே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாக இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனிதன் பரதேசுக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டது. பார்த்தீங்களா? 3ஆம் வானத்தை போச்சு பரதேசி. சிலுவைக்கு முன்னால் பரதேசியில் பரிசுத்தவான்கள் பூமியின் கீழே இருந்தாங்க. அப்போது எந்த பரிசுத்தவானையும் பிசாசு மேலே கொண்டு வர முடியும், குறி சொல்ல வைக்க முடியும், அவளிலிருந்து காரியங்களை வாங்க முடியும். இப்பொழுது சிலுவைக்கு பின்பு எல்லா பரிசுத்தவான்களும் ஆண்டாண்டுகளாக பாருங்கள். உதாரணமாக ஆபிரகாம் எடுத்துக்கோங்க. சிலுவையில் ஏசப்பா ஆபிரகாம் ஒரு 1400 வருஷத்துக்கு அப்புறம் மறிச்சான்னு வச்சுக்கோங்க. 1400 வருஷம் ஆபிரகாம் காத்தே இருந்தான். எப்போ ஏசப்பா வருவீங்க? ஏன் குழந்தை கிடைக்கிற கூட கொஞ்சம் நேரம் தான் காத்திருந்தேன், இந்த பரலோகம் போகிறதுக்கு இவ்வளோ நாள் காத்திருப்பேன் இருப்பான் அவன். அப்புறம் இயேசு மரித்த பிறகு இது அப்படியே அந்த பரதேசியை அப்படியே காலி பண்ணி 3ஆம் வானத்துக்கு போயிடுச்சு. அல்லேலூயா, ஆமென். இப்போது கீழே பூமிக்கு என்ன இல்லை, பரதேசு இல்லை. அப்போ இன்னும் 4 வாசல்கள் இருக்குது. பூமிக்கு என்ன இருக்குது? 4 வாசல்கள் இருக்குது. அதில் நம்ம ஒரு வாசலை பார்த்து முடிச்சிட்டோம். அதனால் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் நீங்கள் படிக்கும்போது தெரியும், பரிசுத்தவான் என் பூமிக்கில் இருந்து சொன்னாங்க. இப்போ பூமிக்கெல்லாம் கிடையாது. இப்போ பரலோகத்தில் வானத்தின் 3ஆம் வானத்தில் அந்த பரதேசு இருக்கிறது. ஆமென். அங்கே நீங்கள் சரீரத்தை கூட போகலாம். கர்த்தர் அனுமதிச்சா இப்படியே சரீரத்தோட 3ஆம் வானம் வரைக்கும் போயிட்டு சரீரத்தோடையே திரும்ப வரலாம். அப்போ முதல் வாசல் வந்து நான் பரதேசு என்கிற வாசல். 2வது வாசலை பற்றி நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? இந்த வாசல் தான் இன்னைக்கு அளவுக்கும் ரொம்ப லைவில் இருக்குது. இந்த வாசலுக்கு பேர் என்ன அப்படின்னா, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 25:41 வசனம். 41 வசனம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர்
சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க நித்திய அக்கினிக்கு போங்கள். அப்போ நரகம், இந்த 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 நரகம் இந்த இந்த இடத்துக்கு பேர், இந்த இந்த இன்னொரு வாசலுக்கு பேர் நரக வாசல். என்ன வாசல்? நரக வாசல். நீங்கள் எல்லாம் அங்கே போக போகிறீங்களா? உங்கள் சொந்தக்காரங்க அங்கே போக போகிறாங்களா? சரி. இந்த நரக வாசல் இருக்குது பாருங்க. முதல் நரகம்னா என்னன்னு தெரியணும். நரகம்னா என்னது? பிசாசோட வீடு, பாதாளம். சரி, நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க உங்கள் வீட்டில் உட்காந்துட்டு வீடு நரகம் போல் இருக்குன்னு. உங்கள் வீடுனா நரகம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நரகம்னா என்னன்னு சொல்கிறேன். நரகம்னா என்னன்னு தெரியும்ல? நரகம் உபகாம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். உபகாமம் 32:22 நரகத்தை பற்றி. என் கோபத்தினால் அக்கினி பற்றி கொண்டது, அது தாழ்ந்த நரகம் மட்டும் எரியும். அப்போ நரகம்னு என்ன கேட்டிங்கன்னா, தேவனுடைய அக்கினி பற்றி எரிகிற இடத்துக்கு பேர் தான் நரகம். அந்த அந்த இடத்துல பாருங்க, தண்டனை சிறை, அது ஆவிக்குரிய தண்டனை சிறை. அந்த நரகத்தில் என்ன வச்சிருக்க? பரதேசில் அந்த அக்கினி கிடையாது. பூமி கீழே பரதேசி இருக்கும்போது தேவன் அந்த அக்கினி வைக்கல, பிளேஸ் தான் மாறி இருந்துச்சு. நரகத்தில் என்ன வச்சாரு கேட்டீங்கன்னா, அக்கினி வச்சார். அக்கினி தான் என்ன கேட்டு பாருங்க, அவங்க நல்லா சொல்லி பாருங்க. என் கோபத்தினால் அக்கினி பற்றி கொண்டது, அது தாழ்ந்த நரகம் மட்டும். அப்படி அக்கினி நரகத்தில் எரிந்து கொண்டிருக்கிறது. அக்கினி பாருங்க, நரகம் என்ன கேட்டீங்கன்னா, அவருடைய கோபத்தின் அக்கினி பற்றி எரிகிற நரகம். சரிங்களா? இந்த ஃபயரை பற்றி நிறைய பேசலாம். சரிங்களா? இந்த தேவனுடைய அக்கினியை பற்றி நிறைய பேசலாம். அதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை. இந்த பாதாளத்தில், இந்த நரகத்துக்குள்ளே நான் முதல் சொன்னது பரதேசங்கிற வாசல். இது வந்து நரகம். இதில் வந்து பிசாசு போய் குடியிருக்காது. இதில் ஒன்லி ஹியூமன் ஸ்பிரிட்ஸ். சரிங்களா? இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாத எல்லா ஆவியும் ஆத்துமாவும் இந்த நரக வாசல் வழியாக எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய அக்கினி இப்பொழுதும் அது திறந்து தான் இருக்குது. இப்பொழுது என்ன செஞ்சுட்டு இருக்கு? திறந்து தான் இருக்குது. நேரடியாக இந்த நரக அக்கினிக்குள் போகிறார்கள். இதை பற்றி அப்போ இந்த நரகம் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டச்சா? கிடையவே கிடையாது. ஆன்சர் பாருங்க. பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினிக்கு போங்கள். மனுஷனுக்காக கத்திருந்த நரகத்தை உண்டு பண்ணவே கிடையாது. இந்த நரகத்தை பிசாசுக்கும் அவருடைய தூதர்களுக்காக உண்டு பண்ணுறார். அப்புறம் ஏன் மனுஷன் அங்கே போகிறான்? அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த நரகன்றது தேவனுடைய அக்கினி பற்றி கொண்டிருக்கிற ஒரு இடம். எல்லாரும் சொல்கிறாங்க நரகத்தில் அக்கினி இருக்கணும். எப்படி தான் இந்த வெளிப்பாடு அவங்களுக்கு கிடைச்சிச்சோ தெரியல. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்கல பாருங்க. நிச்சயமாய் இந்த நரகம் வந்து தேவனுடைய உக்கிரத்தினால் அக்கினி பற்றி எரிகிற ஒரு இடம் இந்த நரகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த நரகத்தை பற்றி சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா தமிழ் எல்லா இடத்துலையும் பாதாளம் போட்டிருக்கு, ஒரு சில இடங்கள் நரகம் போட்டிருக்கு. சரிங்களா? அப்போது இந்த நரகத்தை பற்றி பார்க்க லூக்காலின் சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தர் வந்து லைவாக நரகத்தை பற்றி பேசுகிறார். நரகம் எப்படி இருக்குன்றது அவர் எப்படி பேசுகிறார் பாருங்கள். லூக்கா 16:22. சில இடங்களில் நீ நரகத்துக்கு போகாமல் இருக்க நல்லா இருக்குன்னு சொல்கிறார் கர்த்தர். லூக்கா 16:22 போவோம். லூக்கா 16:22. பாருங்க. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யமான மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது. அப்போது இந்த நரகம், இந்த பாதாளம் போட்டு இடத்துல இது வந்து நரகம் தான். நரகம். சரிங்களா? நரகம் நீங்கள் அங்கே எழுதிச்சுக்கலாம். இந்த இடம் நரகம். நரகத்தின் அவன் நரகத்தில் வேதனைப்படுகிற பொழுது. அப்போ எல்லா உணர்வோடு இருக்கான் பாருங்க. அவன் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க போது அவன் சொல்கிறான், பூமியில் என் சகோதரர் இருக்காங்கன்றான். லைவ், அதாவது உயிரோடு அந்த சொல்கிற அந்த கால சூழ்நிலை. இப்போ அவன் நரகத்தில் இருக்கான். அதே நேரத்தில் என் சகோதரருக்காக அவன் கவலைப்படுறான். அப்படிங்களா? அதே நேரத்தில் பரதேசியை பார்க்குறான், அங்கே லாசரு இருக்கிறதையும் பார்க்குறான். அப்போ அங்கே அந்த இடம் வந்து அந்த இப்பொழுதும் அந்த நரகத்தில் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் இனிமே போய் விழ போகிறதில்ல, இப்போ விழுந்துட்டு இருக்காங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அப்போ பாருங்க. அப்போ பாதாளத்தில் வேதனைப்படுகிறான். 16:24 அவன் சொல்ல பாருங்க. 16:24 சேர்த்து வாசிக்கலாம்.
சரி, அப்படி சேர்ந்து வாசிப்போம். பாதாளத்தில் அவன் 23 சேர்ந்து வாசிப்போம். பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற பொழுது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாம் அவன் மடியிலே லாசரையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசர் தன் விரலின் நுனியினால் தண்ணீரை தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். நான் சொல்ல, இந்த அக்கினி ஜுவாலை என்ன? உபகாம் புஸ்தகம் 32:22 சொல்லப்பட்ட அந்த அக்கினி ஜுவாலை தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. இந்த ஃபயர் வந்து பாருங்க, இந்த அக்கினி ஜுவாலைன்ற அவன் சொல்கிறான் பாருங்க. இந்த அக்கினி ஜுவாலை நான் வேதனைப்படுறேன்றான். அந்த வேதனை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் அங்கே போக போகிறது இல்லை. அல்லேலூயா. நீங்கள் போக போகிறீங்களா? இந்த செய்தி தேவையா பாஸ்டர்? தேவை கண்டிப்பாக. அது சொல்ல பாருங்க. அப்புறம் அது சொன்ன, அதற்கு ஆபிரகாம், மகனே நீ பூமியில் உயிரோடு இருக்கும் பொழுது சரி உன் நன்மைகளை அனுபவித்தால் லாசரும் அப்படி தீமை எடுத்து. அதுவும் இல்லாமல் இவ்விடத்திலிருந்து உன்னிடத்தில் வருக 26. அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உன்னிடத்தில் வருவதற்கு கடந்து போவதற்கும் அவ்விடத்திலிருந்து இவ்விடத்தில் கடந்து வரவும் மனதுள்ளா கூடாதபடி அவர்களுக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறார். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 சகோதரர் உண்டு. நரகத்தில் போன பிறகு ஆத்துமா பாரம் வருது. என்ன ஒரு மனுஷன்! நரகத்தில் போன பிறகு ஆத்துமா பாரம் வருது. நான் சொல்லுவேன், இப்பயும் ஆத்தும பாரம் வரணும் உங்களுக்கு. ஆமென். சொல்ல, இன்றைக்கு என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் தகப்பன், என் தாய் எல்லாரையும் இயேசுக்குள் நடத்துவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எழுதியிருக்காரு பாருங்க. இவன் அங்கே போய் ஆத்துவ பாரம், நரகத்துக்கு போல போய் ஆத்துவ பாரம் பட்டா என்ன, படலாம் என்ன, நீங்கள் அனுப்புங்க ஆண்டவர் என்றான். அங்கே போயிட்டு பாருங்க. இன்னைக்கு இது லைவாக இருக்குது. நீங்கள் நரகத்துக்கு போய் தான் பார்க்கணும் அவசியம் இல்லை. சத்தியத்தை சொல்லுகிறேன், இப்படி தான் இருக்கிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொரு மனிதனும் இந்த நரக வாசல் வழியாக, இந்த லூக்கா 16:22 இடத்துல சொல்லப்படுகிற பாதாளம் போட்டுருக்க நரக வாசல் வழியாய் தேவனுடைய அக்கினி கோபம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற அந்த இடத்தை அடைகிறான். அங்கே போனவொன்னே ஆத்மா பாரம் வருது, லாசரு மேலே பரிதாபம் வருது, இறக்கம் செய்யணும். ஏன்னா இங்கே அங்கே போன லைஃபாக மாறுது. நான் சொல்ல, அந்த லைஃப்பை இங்கேயே மாற்றுங்க வசனத்தை கொண்டு. ஹல்லேலூயா. அப்படி சொல்ல பாருங்க. அப்படி சொல்ல பாருங்க. இப்போ நான் கேட்குறேன், இந்த ஐஸ்வர்யவன் ஏன் நரகத்துக்கு போனான்? ஏன் போனான்? சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். கேட்கக்கூடாது செய்தி, இடையில செய்தி கேட்கக்கூடாது, செய்தி நடுவில் கேள்வி கேட்கக்கூடாதுன்றது பிரசங்கத்தினுடைய ஒரு தன்மை. ஆனால் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஏன் இந்த ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போனா? அதுக்குன்னு தெரியல. நீங்கள் ஏன் நரகத்துக்கு சொல்லுங்கள், பதில ஒன்றுனா சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், வருங்காலங்களில் நான் சபை பெருசாக கேள்வி நான் கேட்க மாட்டேன், முடியாது. சொல்லுங்கள், ஏன் ஐஸ்வர்யவான் பரலத்துக்கு நரகத்துக்கு போனா? லாசர் வாசலாக தான் உனக்கு சாப்பாடு போடல, அதனால் போயிட்டான். நீங்கள் செய்கிற நன்மை தீமையினால் நீங்கள் நரகம் போக போகிறது இல்லை. ஆனால் நன்மை செய்யணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் செய்கிற நன்மை தீமையினால் நான் பரலோகம் சந்திரி பண்ணியிருக்கேன், அதுவும் கிடையாது. சரி, ரைட்டு. அவங்களாம் தைரியமாக சொல்கிறாங்க. சொல்லுங்கள், ஏன் நரகம் போனா? சபைக்கு போயிருக்க மாட்டானா? சபைக்கு போனால் கூட நரகம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சபைக்கு போகிறாலாம் நரகம் பரலம் போயிடுவாங்களே, யார் சொன்னது? அதுவும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் சொன்ன சின்ன பிள்ளை தான் பரலோகம் போகணும். நீங்கள் சிறு குழந்தையை போல் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை ரட்சிக்கப்படலாவே. அதான் முக்கியம். தேவனுடைய கோபம் ஏன் நிற்குதுன்னு கேட்டிங்கன்னா, நான் வசனம் சொல்கிறேன். இந்த போனால அதனால அவன் சொல்கிறான். ஏன் போனானா, ஐஸ்வர்யவனாக இருக்க நான் நரகம் போல, நன்மை செய்யாதனால அவன் நரகம் போல, இயேசுவை தன் வாழ்வில் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதபடினாலே, இயேசு என் பாவத்திற்காக சிலுவையில் மரித்தார் என்பதை அறியாதபடினாலே அவன் நரகத்துக்கு போனான். இந்த ஒரு காரணத்துக்காக தான் தேவன் அவனை நரகத்துக்கு அனுப்புகிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சிலுவையில் இயேசு சென்றதை ஒரு மனுஷன் விசுவாசிக்காதனால தான் நரகத்துக்கு போகிறானே தவிர, அவன் ஐஸ்வர்யவானாக இருக்கிறனாலேயோ நன்மை செய்யாதனாலேயோ அதன்படி போல. இயேசு எனக்காக சிலுவிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசியாதபடி நடந்து போனோம். வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 16:18 பாருங்க. இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான ஒரு காரியம் பாருங்க. இதை கூட அறிஞ்சு கொள்ள வேண்டியிருக்குது. யோவான் 3:16 நரகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். முதல்ல பரதேசியை பற்றி பேசணும். பரலோகம் நேற்று போன வாரம் பேசும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. நரகம் பேச உள்ளுக்குள்ளே போக மாட்டேன். நீ உள்ளே போகலன்னு எனக்கு தெரியுது உள்ளே. ஆனால் நான் சொன்னேன், ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உள்ளே போவதாக நிற்கிறேன். நான் அப்படி டஃப்பாக நிற்கிது வசனம். உங்கள்கிட்ட போய்ட்டு திரும்பி என்கிட்ட வருது, ரிட்டன் ஆகுது. சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினாலே, கையில் சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினாலே இந்த சத்தியத்தை
அறிந்து கொள்கிறோம். நான் சொன்னேன், இந்த வசனத்தை கேட்ட பிறகு நீங்கள் ஆத்துமா தான் செய்வீங்க. அல்லேலூயா, ஆமென். அதுக்கு தான் வசனத்தை போச்சு பாருங்க. 3ஆம் அதிகாரத்தில் போட்டு பாருங்க. 13ஆம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. இயேசு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கற்று சொல்ல, தேவன் என்ன செய்த ஆசிமா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் நரகம் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்புறம் உலகத்தை தண்டனையை தீர்க்கும்படி, தண்டனை உலகத்துக்கு தண்டனை ஆக்கினை தீர்ப்புனா உலகத்திற்கு தண்டனை கொடுக்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல். என்ன தண்டனை? நரகத்துக்கு அனுப்புகிற தண்டனை. நரகத்துக்கு அனுப்புறது தேவனுடைய பிரியமே கிடையாது, தேவனுடைய சித்தமே கிடையாது. பாருங்க, உலகத்தை தண்டனை தீர்ப்பு வழங்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் அவராலே உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். சரிங்களா? அவரை விசுவாசிக்கிறவன் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்க மாட்டார். சரிங்களா? இயேசு எனக்காக சிலுவிலே மரித்தார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசித்தார். எனக்கு தண்டனை தீர்ப்பு இல்லை. என்ன தண்டனை? ஆவிக்குறி சிறைக்கு அனுப்புகிற தண்டனை தீர்ப்பு இல்லை. நல்லா கவனிச்சிங்களா? இயேசு பூமிக்கு வந்ததே ஒரு மனுஷனும் நரகத்துக்கு போகாமல் நித்திய ஜீவனை அடைந்து பரதேசிக்குள் பிரவேசித்து இயேசுவின் வருகையிலே மறுரூபம் அடைந்து பரலோகத்துக்குள் பிரவேசிப்பதற்காக. அல்லேலூயா. இவன் ஏன் இந்த தண்டனை தீர்ப்பை பெறுகிறான் என்றால், வசனத்தை வாசிப்போம் பாருங்க. 18 எல்லாம் மெதுவாக வாசிக்கலாம். இது ரொம்ப ஒரே வசனம் 2 பரலோகத்தையும் காமிக்கும், நரகத்தையும் காமிக்கும். நல்லா கவனிங்க. 12 வசனத்தை வாசிக்கலாம். அவரை விசுவாசிக்கிறவன் தண்டனை தீர்ப்புக்குள்ளாக தீர்க்கப்படான், அவரை விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடினால் அவன் தண்டனை தீர்ப்புக்குள்ளாயிற்று. தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. நல்ல கவனிங்க. உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டுச்சு. இயேசு அவங்க விசுவாசிக்கலை, அவங்க மேலே எழுதப்பட்டிருக்கு இவன் நரகம்னு. நீங்கள் அவங்க ஏன் போகிறாங்கன்னா, இயேசு சிலுவை மறிப்பா ஒரே ஒரு காரியம் தான், நீ என்னை விசுவாசித்தா உனக்கு நரகம் என்ற தண்டனை தீர்ப்பு இல்லை. விசுவாசிக்கலாம் ஏற்கனவே தண்டனை சிலுவையிலேயே தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. என்ன செஞ்சு? தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. யோவான் 16ஆம் அதிகாரத்துக்கு போவோம். யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் ஆவியானவர் வரும்போது செய்கிற காரியத்தை சொல்லப்பட்டு பாருங்க. 8ஆம் வசனம் முதல், அவர் வந்து பாவத்தை குறித்தும் என்ன போட்டு என்னது அவர் வந்து சரி, எத்தனை பேர் கஷ்டமா இருக்கு இந்த சப்ஜெக்ட்? கஷ்டமா இருக்கா? புரியலையா? புரியுதா? சரி. அவர் பரிசுத்தான பாவத்தை குறித்து. பாவம்னா என்னது? பாவம் இருக்கு, பாவங்கள் இருக்கு. ரைட்டா? பாவங்கள் உங்களை டீட்ஸ், பொய் சொல்றது, திருடுறது, அதெல்லாம் பாவங்கள். இந்த இங்கே சொல்லப்படுகிற பாவம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கலையோ அதான் பாவம். அதை விசுவாசிக்காத அந்த பாவத்துக்காக அவர்கள் நரக ஆக்கினை அடைகிறார்கள். நல்லா புரிஞ்சுங்களா? நரக ஆக்கினை நினைச்சாங்க, அடைகிறாங்க. அப்போ இயேசு சொன்னார், அப்பா நீ விசுவாசித்துட்டேன்னா நீ தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்ட, நரகம் போக மாட்ட. விசுவாசிக்கலைன்னா தண்டனை தீர்ப்பு ஏற்கனவே எழுதப்பட்டுருச்சு. விசுவாசியாதவன் நித்திய நரகமாகிய அந்த தேவனுடைய கோபம் பற்றி இருக்கிற அந்த இடத்துக்கு போகணும்னு எழுதப்பட்டிருக்கிறது. அதான் இந்த பூமியில் நடக்குது. இந்த பூமியில் இந்த ஜட்ஜ்மெண்ட் நடந்துகிட்டே இருக்குது. ஏற்கனவே 2000 வருஷம் சிலுவையில் செய்த அந்த ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு செஞ்சுருக்கு. இந்த சுவிசேஷன்றது என்னென்னா, நீங்கள் போய் சொல்கிறீங்க, அதாவது நரகத்துக்கு போயின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாள் என்று சொல்லும் பொழுது அவர்களை கிறிஸ்துக்குள்ளே நடத்தினீங்கன்னா அவங்க இந்த நரகம் என்கிற தண்டனை தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய காரியம் தெரியுங்களா? அது அற்புதமான காரியம். சரி, அப்புறம் யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். யோவான் 20ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 31 30 வாசிப்போம். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத
வேறு அநேக அற்புதங்களும் இயேசு தமது சீசருக்கு முன்பாக செய்தார். நீங்கள் பரலோகம் போனீங்கன்னா இயேசுவின் அற்புத புத்தகம் ஒன்று என்று அங்கே இருக்குது. சரிங்களா? இயேசுவினுடைய ஆமாம், இப்போ வரைக்கும் இயேசு பூமியில் அற்புதம் செய்கிறார். அந்த அற்புதங்கள்லாம் ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். உட்காந்து வாசிக்கிட்டே இருக்கலாம். ஏனென்றால் இயேசுவுக்கு முடிவில்லை, இயேசுடைய அற்புதங்களுக்கு முடிவில்லை. அல்லேலூயா. அங்கே இருக்குது. சரி, அப்போ பாருங்க, சீசருக்கு முன்பாக சொல்லு. அப்புறம் 31 வாசிப்போம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகும் இவைகள் எழுதப்பட்டிருக்கு. எதுக்கு இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு? நித்திய ஜீவனை நீங்கள் அடையணும் எழுதப்பட்டிருக்கு. அந்த நரக வழியாய் நீங்கள் உள்ளே செல்லக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது நீங்கள் மட்டும் பாருங்கள், இந்த உலகத்தில் தலையாய வேலை இல்லைன்னா இயேசுவை நாம் அறிவித்து மற்றவர்களை இயேசுவுக்குள் நடத்துவது. அல்லேலூயா. எத்தனை பேர் மற்றவங்களை ரட்சிப்பு நடத்த போகிறீங்க? அல்லேலூயா. ஆமென். ஒவ்வொருவரும் கையை உயர்த்திருக்கீங்க. வேதம் சொல்லுது, கையை உயர்த்துறவங்களாம் தேவனுக்கு முன்பாக இருதயத்தை உயர்த்திருக்காங்கன்னு கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா. அப்போ இதுதான் நரக வாசல். நரகத்தில் இவ்வளோதான் இருக்கானா? நம்ம தான் அங்கே போகிறது இல்லை, போகிறவங்களையும் விட போகிறது இல்லை. ஆமென். அதான் பெரிய சித்தம். உங்கள் மேலே தலையில் எழுதப்பட்ட தேவ சித்தம் என்னன்னா, நீங்கள் உங்கள் அத்தை, அப்புறம் நீங்கள் தான் சொல்லணும். சொல்லுங்க, கையத்துக்கு சொல்லுங்க. கையை தூக்கி சொல்லுங்களேன். சொல்லுங்க. எல்லாரையும் இயேசுக்குள்ளே நடத்துவேன். ஆமென். அல்லேலூயா. இதாங்க பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. ஸோ இப்போது நான் கேட்குறேன், ஒரு கேள்வி கேட்குறேன். நான் இதை ஏன் கேள்வி கேட்குறேன்? உங்களை உறுதிப்படுத்திக்காக. இங்கே இருக்க எத்தனை பேர் நரகத்துக்கு போக போகிறீங்க? சரி, இங்கே இருக்க எத்தனை பேர் பரலோகம் போக போகிறீங்க? ஆமென். அல்லேலூயா. அப்பாடா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா சவ மக்களும் பரலோகம் போக போகிறதில்ல, ஆனால் நீங்கள் நிச்சயம் வரணுன்றதுக்காக இயேசு விரும்புகிறார். ஆமென். சரி, 2வது வாசல். பாதாளத்தில் இருக்க 3வது வாசல். சரிங்களா? இந்த வாசல்னா இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கடலுக்கு அடியில் இருக்கிற ஒரு ரொம்ப பயமுள்ள ஒரு பகுதி. அந்த இடத்துக்கு வாசலுக்கு பேர் பாருங்க. இந்த இடத்துக்கு போகிறதற்கு பிசாசே பயப்படும். அதுதான் அதனுடைய இடமே, அது போகிறதுக்கே பயப்படும். இது எங்கே எழுதப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்கு போகும். லூக்கா 8ஆம் அதிகாரம் 26லேருந்து 31 வரைக்கும் வாசிக்கிறேன். 26 இது இந்த 3ஆம் பாதாளத்தின் வாசலோடு நான் செய்தி நிறுத்திக் கொள்கிறேன். சரியா? 28 லூக்கா 8லேருந்து 26லேருந்து வாசிக்கிறேன். 26லேருந்து வாசிக்கிறேன். சொல்லுவேன். பின்பு கலிலேயாவுக்கு எதிரான நாட்டில் சென்றபோது அவர் கரையில் இறங்கின பொழுது நெடுநாள் பிசாசு பிடித்தவனும் வஸ்திரம் தரித்திராதவனும் வீடில் தங்காமல் பிரேதக்களை தங்கினோமாயிருந்த அந்த பட்டணத்து ஒருவன் வந்து அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு, அவர் வாசிங்க, நான் என்னமோ உங்களுக்கு வாசிக்கிறேன். விழுந்து, இயேசுவை உன்னதமான தேவனுடைய குமாரனை எனக்கும் என்னை வேதனைப்படுத்தாதபடி வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சொத்தினான். அந்த அசுத்தாவை விட்டு புறப்படும்படி இயேசு கட்டளையிட்டால் சொன்னான். அந்த அசுத்தாவி வெகு காலமாக அவனை பிடித்திருந்தால் அவன் சங்கிலினால் விலங்குகளால் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டான். கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்திரங்கள் துறப்பட்டிருந்தான். சத்தமாசிங்க. இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்ன என்று கேட்டான். அதற்கு அவன் லேகியன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்கு புகுந்திருந்தபடியால் அந்த பேரை சொன்னான். தங்களை பாதாளத்தில் போக கட்டளையிடாதபடி அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. இங்கேயும் பாதாளம் போட்டுருக்கு. இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, பிசாசுகளுக்காக தேவன் உருவாக்கின தண்டனை சிறை. இந்த இடத்துக்கு பேர் என்ன கேட்டிங்கன்னா, முடிவில்லாத குழி. என்னது? எவ்வளவு உன்னதத்திற்கு ஏறணும்னு நினைச்சானோ அவ்வளவு ஆழத்துக்கு அவன் தாழ்த்தப்பட்டான். தேவனுடைய உன்னதத்திற்கு முடிவே கிடையாது. அந்த இடத்தை அடையணும் பிசாசு நினைச்சான் பாருங்க. உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்னு சொன்னா கத்து, எனக்கு நீ ஒப்பாகவே முடியாது, எனக்கு எதிர்பதமாய் நீ தாழ்ந்து போன்னு சொன்னா பாருங்க. அந்த குழிக்குள்ள போனா அதுக்கு எப்படி தேவனுடைய உயர்வுக்கு முடிவில்லையோ அதுபோல பிசாசினுடைய ஆழத்துக்கு முடிவில்லை. அல்லேலூயா. பிசாசுக்கு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. அதனாலதான் எவனாவது பிசாசு பிடிச்சா அவனை தாழ்த்தப்பட்டு போயிடான். அவன் தாழ்த்தப்பட்ட ஒரு இடம் அது. இது எங்க இருக்கு கேட்டீங்கன்னா, கடலுக்கு அடியில் இருக்குது. பூமியில் மனிதர்கள் உண்டாக முன்பாக அங்கிருந்து தேவன் தள்ளின பொழுது அவன் ஓடி
ஒளிந்து கொண்ட இடம் அந்த கடலுக்கு அடியில் அவருடைய கோபத்துக்கு அந்த இடத்துல என்ன கேட்டிங்கன்னா அங்கே தேவனுடைய கோபம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. உபகாமம் 21 படி. Don't forget to subscribe.